அப்பவே சொன்ன மாதிரி இடது பக்க மூளையை விட வலது பக்க மூளைக்கு சக்தி அதிகம். இடது பக்க மூளை ஒரு அடிமை எதுக்கு? வலது பக்க மூளைக்கு. இடது பக்க மூளை தன்னிச்சையாக தான் செயல்பட முடியாது. கணவன் மனைவி மாதிரி. கணவன் ஏதாவது டெசிஷன் எடுத்தா பொண்டாட்டி சண்டை போடுவான், பொண்டாட்டி ஏதாவது டெசிஷன் எடுத்தா கணவன் சண்டை போடுவான். ஸோ 2 பேரும் சேர்ந்து டெசிஷன் எடுத்தாதான் குடும்பம் நல்லா இருக்கும், இல்லைன்னா சண்டை தான். அதே மாதிரிதான் வலது பக்க மூளை வெளி உலகத்தோட இணைந்திருக்கு. ஐம்புலன்கள் வெளி உலகத்துல என்னத்தை பார்க்குது? ஒன்னா ருசிக்கிறது, இல்ல பார்க்கறது, இல்ல கேட்கறது, இல்ல அனுபவிக்கிறது. அது கொண்டு வந்து அப்ளிகேஷன் போடுது வலது பக்க மூளைக்கு. வலது பக்க மூளை தன் உள்ள என்ன ரெக்கார்டு இருக்கு அது நிறைவேறதுக்காக தான் இந்த உடம்புக்குள்ள வந்து உட்கார்ந்து இருக்கு கான்சியஸ். அதை விடுத்து வேற ஏதாவது சிக்னல் கொண்டு வந்தா வலது பக்க மூளை பர்மிஷன் கொடுக்காது. உங்களுக்கு அடல்ட்ஸ் ஒன்லி படத்துக்கு போகணும், நீங்க 18 வயது வாலிபனா இருந்தா கூட உங்க அப்பா தான் அட்மினிஸ்ட்ரேட்டர் வலது பக்கம் மூளை, அவரு அனுப்ப மாட்டார். அவ துணியெல்லாம் அவுத்து போட்டு ஆடுறா, அதை போய் பாக்குறான். நான் படிடானா படிக்க மாட்டேங்கிறான், மார்க் வாங்கினா வாங்க மாட்டேங்கிறான். பொம்பளை துணி அவுத்து போட்டு பாக்குறத போய் பார்க்க போறானா, போடவில்லை அப்படின்பா. அந்த மாதிரி வலது பக்க மூளை இடது பக்க மூளை ஏதாவது அப்ளிகேஷன் கொண்டு வந்தா ஒத்துக்காது. அது ஒத்துக்கிற மாதிரி இருந்தா தான் ஒத்துக்கலைன்னா ஒத்துக்காது. அதுதான் எப்பவுமே வலது பக்க மூளை இடது பக்க மூளைக்கு சண்டை, எப்பவுமே கன்ஃபியூஷன். அதனாலதான் டெசிஷன் எடுக்க முடியாது நம்மளால, தப்பு தப்பா டெசிஷன் எடுப்போம். எப்ப 2 சேருது அப்ப கரெக்டான வேலை நடக்கும். இந்த மாதிரிதான் வலது பக்கம் இடது பக்கம் வேலை பண்ணுது. வலது பக்க மூளை ஒரு முறை ஏதாவது ஒரு ரெக்கார்டை தலைக்குள்ள எமோஷனலா போட்டுடுச்சுன்னா அதை எடுக்க முடியாது. சாரி, இப்ப நான் உங்களுக்கு சொன்ன ஏதேதோ காரணத்தினால மன அழுத்தம் வருதுன்னு, அந்த காரணங்களினால் ஏதோ ஒரு விஷயம் வலது பக்க மூலையில ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா, கேன்சர் வந்தா எப்படி நிதானமா நம்ம உயிரை வாங்கிடுது, அந்த மாதிரி மன அழுத்தம் நம்ம உயிரியே எடுத்துடும் கடைசியில. ரொம்ப டேஞ்சரஸ். இட் இஸ் நாட் எ டிசீஸ், ரொம்ப டேஞ்சரஸ் இம்பேலன்ஸ், மென்டல் இம்பேலன்ஸ், சைக்கலாஜிக்கல் இம்பேலன்ஸ். ஸோ நம்ம உயிரை நாமளே எடுத்துக்கிற மாதிரி பண்றது முட்டாள்தனம், பண்ணக்கூடாது. பிரேதாத்மாவா அலைவோம். அதை விட இந்த உலகத்துல இருந்து கட்டப்பட்டுட்டு தீர்காயசா செத்து போயிட்டா ஒன்னு அடுத்த ஜென்மம் கிடைக்கும், இல்ல நரகமோ இல்ல சொர்க்கமோ ஏதோ ஒண்ணு. இல்லைன்னா நீங்க பிரேதாத்மாவா அலையணும், உங்க ஆயுள் முடிகிற வரைக்கும் திரியணும், உடம்பில்லாம ஆத்மா அலைஞ்சிக்கிட்டு இருக்கும். அதனால சூசைட் தாட் வந்தா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணணும். 90% சூசைட் தாட் வந்துடும். அன்ட்ரீட்டட் மென்டல் ப்ராப்ளம்ஸ் will take you to commit suicide. நிறைய பேர் என்கிட்ட சூசைட் கமிட் பண்ணவங்கலாம் வர்றாங்க, 2 தடவை 3 தடவை அட்டெம்ப்ட் பண்ணவங்க. பேய்கள் அல்ல, சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணி பழச்சிடுவாங்க. ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் போட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து வெளியே வந்துடுவான், திருப்பியும் அட்டெம்ப்ட் பண்ணுவான். தலை சரியா வேலை பண்ணாதானே மனுஷன் வேலை பண்ணுவான். தலை நம்மள மீறி சாப்பிட்டுட்டு இருந்ததுன்னா வேணாம் இந்த வாழ்க்கை அப்படின்னு அவனுக்கு மனசு வெறுத்துடும். சோ வலது பக்க மூலையில் இருக்கக்கூடிய எண்ணங்களை எடுக்க வேண்டும் என்றால் அது பழக்கமா இருக்கு. தண்ணி அடிக்கிற பழக்கம் எடுக்கிறது கஷ்டம், சிகரெட் அடிக்கிற பழக்கம் எடுக்கிறது கஷ்டம், பொம்பளை பைத்தியம் எடுக்கிறது கஷ்டம், கார்ட்ஸ் ஆடுறது எடுக்கிறது கஷ்டம். கஷ்டம் சொல்லனே தவிர எடுக்க முடியாதுன்னு சொல்லல. அதே மாதிரி தவறான பதிவேடுகள் தலைகளில் பதிக்கப்பட்டிருக்கிறது, எதிர்மறை எண்ணங்கள் புகுத்தப்பட்டிருக்கிறது, அது பழக்கப்பட்டு போச்சு. அதை எடுக்கிறது கஷ்டம், ஆனா எடுக்கலாம், முடியும். சரியான வகையில நீங்க மனசை அப்ரோச் பண்ணீங்கன்னா மனசுல இருக்கிற வேண்டாதவைகளை எடுத்து போடலாம். ஒரு சமயத்துல ஐ வாஸ் எ ஸ்மோக்கர், செயின் ஸ்மோக்கர். நான் இன்னைக்கு ஆன்மீக குருன்னு எனக்கு ஜனங்க என்கிட்ட வர்றாங்க. ஆனா ஒரு காலத்துல நான் ஸ்மோக்கரா இருந்தேன். நான் எந்த ரீப்ரோகிராமிங்கும் பண்ணல, ஒண்ணும் பண்ணல. வைராக்கியம், திடமான மனதை வச்சுக்கிட்டு அதை வெளியே எடுத்துட்டேன் நான். அந்த மாதிரி நீங்க பண்ணலாம், முடியும்.